அக்கா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? என்ற பாட்டியார் 23 வருஷம் ஆகுதுங்க. அதே கைப்பக்குவம் இருந்துச்சுங்கக்கா. நம்ம கிட்ட பூண்டு மிளகு குழம்பு வாங்குறவங்க ஏராளமாக ஆயிட்டாங்க. அதில் நிறைய பேர் குழம்பு நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குக்கா, உங்கள் கை வண்ணமே வண்ணம்க்கா, நிறைய கமெண்ட்டுங்க. அதில் என் மனசை ரொம்ப ரொம்ப ஒரு மனசை தொட்ட ஒரு கமெண்ட்டுன்னே சொல்லலாம். உங்ககிட்டயும் அதை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பார்க்கலாங்களா? நீங்க செஞ்சது அவ்வளவு அற்புதமா இருந்துச்சுங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த பக்குவம் எனக்கு வரமாட்டேங்குதுங்கக்கா. உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன். ஆனா அந்த இப்ப நீங்க கொடுத்து விட்டுருக்கிற பக்குவம் எனக்கு வரலைங்கக்கா. அக்கா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? என்ற பாட்டியார் 23 வருஷம் ஆகுதுங்க. அதே கைப்பக்குவம் இருந்துச்சுங்கக்கா. என்ற பாட்டியை திரும்ப கண்ண முன்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சுங்கக்கா. நிறைய தடவை ஏங்கிருக்காங்க அவங்க சமையல சாப்பிட முடியலன்ட்டு. ஆனா இப்ப 18-20 வருஷம் கழிச்சு அதே மாதிரி சாப்பிட்றது பார்த்தோன்னே எனக்கு எங்க பாட்டி ஞாபகம் வந்துச்சுங்கக்கா. அதே கைப்பக்குவங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் எனக்கு மன்னிச்சுக்கோங்கக்கா. ஏதாச்சும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கக்கா. அப்பதான் என்ற மனசுக்கு ஆறுதலா இருக்கும். உண்மையாலுமேங்க இந்த ரிவ்யூ பார்த்து நிஜமாக ப்ராமிஸாக நான் அழுதுட்டேன். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பாட்டி ஞாபகத்தில் இருக்காங்க. இந்த குழம்பு அவங்க பாட்டி இதே சேம் டைப்பில் வைப்பாங்களாம். அப்போ அவங்களுடைய நினைவை நான் தூண்டியிருக்கனே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க பாட்டியோட ஞாபகம் அவங்களுக்கு அழுகுறாங்க. அக்கா நிஜமாக சொல்கிறேன்க்கா, அதே கைவண்ணம் இருக்குக்கா எங்கள் பாட்டியோட கைவண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இந்த பதிவு நேற்று வந்தது, ரொம்ப அழுதுட்டேங்க. எனக்கு இப்போ நினச்சாலும் கண்ணு கலங்குது. சகோதரி, கண்டிப்பாக உங்கள் பாட்டி உங்கள் மனசில் தோன்றியிருக்காங்க என்னாலன்னும் போது நான் சந்தோஷப்படுறேன். அழாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக உங்கள் பாட்டி உங்களோட தான் இருக்காங்க. தேங்க்யூப்பா.